கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் இந்த மழையின் நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருந்தார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஒரு நம்முடைய கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசுகிற தெய்வம், இந்த நாளுக்குரியதான வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் 31 நாட்களும் கர்த்தர் எங்களை நடத்துங்க. துவக்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம், முடிவை சம்பூர்ணமாக்கி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 22ஆம் தேதி நமக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி நமக்கு பேப்டிசம் சர்வீஸ் நமக்கு நடைபெறும். அதனால இதுவரையிலும் இன்னமும் எடுக்க ஒப்பு கொடுக்காதவங்க நீங்கள் இந்த வேலையிலையும் கூட நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற நாட்களில் நமக்கு அறிவிக்கப்படும் 2 வகுப்புகள் நமக்கு உண்டு. பேப்டிசம் கிளாஸஸ் நடக்கும். அதனால அதுக்கு உங்களை ஆயத்தமாக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களிலையும் வேத வசன பகுதிகளில் நமக்கு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸையும் பிரிஸ்கிரிப்ஷனையும் பர்பஸையும் பெர்ஸ்பெக்டிவையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சுதந்திரிப்பது கொள்ள வேண்டியதான நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நோக்கி பயணிக்க வேண்டியதான திசைகளை நமக்கு கண்ணோட்டங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்படித்தான் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் வழி நடத்தினார். ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் நமக்கு யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இதோ நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான காரியங்களை உன் நடுவிலே நான் செய்வேன். உன் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்கள். பார்ட்னர்ஷிப் வித் கிரைஸ்ட் என்கிற ஒரு தலைமையோடு கூட, ஒரு தீமோடு கூட, ஒரு டைட்டிலோடு கூட நாம் 11 மாதங்களாய் நாம் பயணித்து வருகிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய முடிவில் கூட நீங்க பாப்பீங்க, ஒரு சிலருடைய வாழ்க்கையில அதை அவர்கள் சொல்வார், நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆனா ஒரு சில சாட்சிகளை நாம் வருடத்தினுடைய வாட்ச் நைட் சர்வீஸ்ல நாம் கேட்க போகிறோம். அந்த பதிவுகளை பார்க்க போகிறோம். கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 31,104 வசனங்களிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். போன மாதத்துல ஆண்டவர் எரேமியா 31:4 ஆண்டவர் நம்மோடு பேசினார். I will build you again and you shall be rebuilt. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். மேலதாள வாத்தியங்களோடு உன்னை புறப்பட பண்ணுவேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை கர்த்தர் எப்படி மறுபடியும் கன்னிகையாய் மாற்றுகிறார். தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு சிறந்தது என்பதை நாம் காண தியானிக்க அது நமக்கு வியப்பாய் இருந்தது. ஆமென். அந்த இன்டர்பிரிட்டேஷன் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்ததான ஒருத்தங்களை மறுபடியும் கன்னிகையா மாற்றவே முடியாது. திருமணம் செய்யப்பட்டவுடனே மனைவி என்ற ஸ்தானத்தை பெற்றவள் மறுபடியும் கன்னியாய் மாற முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை, சோரம் போன நம்மை, யூதாயா இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை மறுபடியும் புறப்பட்டு வரும்போது அவள் இழந்த ஸ்தானத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுத்து நிமிர்ந்து நடக்க பண்ணினார், உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது பெரியது. இது நம்மளால கிரகித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு கர்த்தர் சிறந்தவர். அவ்வளவு நல்லவர் அவர். ஆமென். நம்மால நம்முடைய குருவி மூளைக்கு எட்டாத அளவுக்கு அத்தனை நல்லவர், அவ்வளவு சிறந்தவர். நம் மீது அன்பு வைத்திருக்கிற தெய்வத்தினுடைய அந்த பிரைஸ்ல குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ள நாம் முயற்சித்தோம். நிச்சயமாய் 100% நமக்கு அது புரியாதுதான். அதுதான் அது அறிவு கெட்டாத அன்பு என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வேத பகுதியை காண்பித்துக் கொள்ள விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 2:32. உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கடைசி மாதத்திலையும் என்னுடைய இரட்சண்யத்தை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இதை உள்வாங்கி ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்கிறார், your eyes will see my salvation. Hallelujah.
என்னுடைய ரட்சணியத்தை உன் கண்கள் காணும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதாகமத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தையை சரியா புரிந்து கொள்ள நாம் என்ன பண்ணணும்னா, ஒரு வசனத்தினுடைய முந்தின வசன பகுதிகளை நாம் வாசிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு வசனத்தை எடுத்த உடனே அப்படியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை எடுத்துக்க முடியாது. அந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் வெளிப்படுவதற்கும் அந்த வசனத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் நமக்கு புரிந்து கொள்வதற்கு நாம் அந்த வசனத்தில் சில வசன பகுதிகளாகவே நம்ம, அதனால தான் சொல்லுவேன், நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதின்னு சொல்வேன். வேத பகுதியில் இருக்கிற வசனம் தான், ஆனால் அந்த வேத பகுதி முழுமையும் நமக்கு தேவை. அப்போதான் நமக்கு கான்டெக்ஸ்ட் புரியும், தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்ன்றது புரியும். அப்படி நம்ம இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம எங்கிருந்து வாசிக்கணும்னா 21ஆம் வசனத்திலிருந்து 32 வரையும் வாசிக்க கேட்போம். 21 32 வரையும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவ ஆலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறச்சாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் 3 தலைப்புகளாகவே பிரிக்கலாம். ரட்சண்யம் என்றால் என்ன, ரட்சண்யத்தை காண நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ரட்சண்யத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ளே இருக்கிற தகுதிகள் என்று பார்க்கலாம். இப்படி நிறைய டாபிக்ஸ் இந்த வசனத்திலிருந்து டிரைவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது வேதாகமம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை சொன்னவர் யார், இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு சொன்னால் யாரு? சிமியன் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். பொதுவாகவே நம்ம இதுவரையிலும் நம்ம போட்ட நாடகம் வேஷம் நமக்கு அந்த நாட்களில் குடில், எல்லார் வீட்லையும் கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு ஸ்டார் கட்டுவாங்க, ஒரு குடில் வைப்பாங்க. அப்பெல்லாம் டிஃபால்ட்டு, அப்பொழுதெல்லாம் எல்லா வீடுகளிலேயும் குடில் வைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாளிடவில் அந்த குடிலெலாம் போயிடுச்சு. நாளிடவில் அந்த கிரீட்டிங் கார்டு, இந்த குடில், இந்த கலாச்சாரம்லாம் போயிடுச்சு. சில நேரங்களில் சில பேர் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, சில ஊழியக்காரங்க வீட்டில் ஸ்டார் கட்டக்கூடாது, அது பாரம்பரியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் ஒருவேளை இங்கே இருக்கவங்க கூட யாராவது அப்படி யோசிக்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. உங்கள் மனசுபடி நீங்கள் பாரம்பரியம் நினச்சிங்கன்னா அது பாரம்பரியமாக நடந்துட்டுங்க. ஆனால் இப்படிப்பட்ட குடில் இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸை ஏன் கொண்டாடுறீங்க? ஏசு அன்னைக்கு தான் பிறந்தாரா? இல்லை, அன்னைக்கு பிறக்கல. எங்களுக்கு எப்பவுமே தெரியுமே, எங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியும் இயேசு அன்னைக்கு பிறக்கல. இயேசு பிறந்த தேதி எனக்கு தெரியாது, நிறைய பேருக்கே தெரியாது. அவர் டிசம்பரில் தான் பிறந்தாரான்றதும் நமக்கு தெரியாது தான். ஆனால் அவர் பிறந்தாருன்றது தெரியும். எப்போ பிறந்தாருன்னு தெரியாது, ஆனால் எங்கே பிறந்தாருன்னு தெரியும். அவர் இங்கே தான் பிறந்தாரு, இந்த சமயத்தில் தான் பிறந்தாருன்ட்டு கேலண்டர் ஒரு டேட்டை குறிச்சிருக்கு. I want to use that opportunity as a platform to proclaim the gospel. Hallelujah. நான் அந்த சமயத்தை கிறிஸ்துவை பிரதிபலிக்க, அறிவிக்க, தெரிவிக்க, பிரகடனப்படுத்த எனக்கு சாதகமாய் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். Hallelujah. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய, நீங்கெல்லாம்
மிஷன் ஃபீல்ட்ல இயேசுவை அறியாத கலாச்சாரங்களையும் மத வழிபாடுகளும் பின்னாடி இருக்கிறவங்கள நீங்க இன்டராக்ட் பண்றதுக்கு மிஷனரிமார்களுடைய லைஃபை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். பாருங்க ஏங்க, ஒரு இந்து பாரம்பரிய ஜனங்கள் இருக்கிறதான அந்த அந்த இடங்களை நீங்க நாமக்கல் மாவட்டம்லாம் நீங்க யோசித்து பாருங்க. நீங்க நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள நீங்க அக்ரகாரம் இருக்கிறதான பகுதிகள் அதிகம். அங்க தெரு ஊழியம் செய்திருக்கிறோம். அந்த இடத்துல நடந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் நடந்து ஊழியம் செய்திருக்கிறோம். எனக்கு அங்க இருக்கிற வீடுகளை பார்க்கும்போது அந்த அந்த வீடுகளுடைய அமைப்பே வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல அக்ரகாரம் நிறைந்த பகுதிகளில் சுவிசேஷத்தை எப்படி அறிவிப்பீங்க? நீங்க அங்க குடிபெயர்ந்திருக்கிறீங்கன்னு வச்சிருங்க. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம எல்லாம் சிலது வந்து ரொம்ப ஓவரா என்ன பண்றோம், மகா பரிசுத்த தலத்தை தாண்டி போறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டிங்கன்னா குப்பமேடு தான். சில பேர் என்ன பண்றாங்க, அதையும் தாண்டி அவர்கள் வந்து பரிசுத்தமானது அப்படின்னு போயிடுறாங்க. நல்ல கவனிங்க, அதை தாண்டலாம் முடியாது. அதுதான் லிமிட்டே. ஆமென். இப்போ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல இப்பயும் கூட வந்து இந்துக்கள் அவங்க வந்து இந்த கொலு வைப்பாங்க. கொலு, இந்த கொலு பொம்மைகள் எல்லாம் வைத்து சுண்டலை கொடுத்து கொழுக்கட்டை இதெல்லாம் கொடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, பஜன் பாடுவாங்க. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட வீடுகளில் இருக்கிறவங்க அந்த கொலு வைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவாங்க. கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் முஸ்லிம்ஸா இருந்தாலும் நம்ம வந்து அவங்களோட பழகும் போது எங்க வீட்டில் இன்னைக்கு கொலு வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்பொழுது அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க பாட்டு பாடுவாங்க, அவங்க வந்து சில காரியங்களை சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. அதுல இருந்து நீ என்ன புரிந்து கொள்ளணும், நாம வந்து என்ன பண்றோம், கிறிஸ்துமஸ் நாட்கள் வருது, நம்ம யாரும் வொர்ஷிப் பண்றதில்ல. குடில் கான்செப்ட் கூட இன்னைக்கு நிறைய அந்த நாட்கள்ல குடில் இதுக்காகவே செய்வாங்க. சில பேர் ரெடிமேடா இருக்கும், அந்த கிளேல செய்யப்பட்ட பொம்மைகளை கூட சாஸ்திரிகள் அங்க வந்து ஒரு ஜீசஸ் மாதிரி ஒரு பொம்மை இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் வீட்டு கொடில் வச்சு உள்ள லைட் வச்சு வைக்கோல் வச்சு இதெல்லாம் போட்டு செட் பண்ணி பயங்கரமா வைப்போம். இது என்ன பண்ணோம், மக்களை அட்ராக்ட் பண்ணும். ஏய் என்ன வச்சிருக்காங்க பாருங்க, குட்டி பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அவங்க கொலுக்கு கூப்பிடுறாங்களோ இல்லையோ, நீங்க என்ன பண்ணணும், கிறிஸ்துமஸ்க்கு நாங்க ஒரு கொலு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அதுதான் இல்லத்தில் கிறிஸ்துமஸ். உள்ளத்தில் கிறிஸ்துமஸ் இருக்குதுங்க, இல்லத்தில் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்க வீட்டில் நாங்க வந்து சிறப்பா என்ன பண்ணிருக்கோம், ஒரு பஜன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, சர்ச்சுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா யார் வருவா? இந்த நாட்கள்ல எல்லாரும் வந்து எங்க சர்ச்சுக்கு வரீங்களா, அப்ப அவங்க சொல்லுவாங்க எங்க கோயிலுக்கு வரீங்களா, மசூதிக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க. போயிடுவீங்களா நீங்க? நீங்க சர்ச்சுக்கே கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல உங்க வீட்டுக்கு தான் கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அதுதான் ஆண்டவர் அதுதான் சொல்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். நம்முடைய வீடு தான் தேவனுடைய வாசஸ்தலம். நம்முடைய உள்ளம் தேவன் என்னுடைய தாசன் எங்கேயோ, நான் அங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாசம் பண்ணுதல் எங்க ஆச்சு? இதோ மனிதர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் நடுவில் நான் தேவனா இருப்பேன். அப்போ முதல்ல நம்ம வீட்டை தான் ஒப்பு கொடுக்கணும். வீட்டுக்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம இப்படி செய்து வாங்க அப்படின்னு. அப்போ வரும்போது என்ன பண்ணணும்னா, அவர்களுக்கு என்ன பண்ணணும், பலகாரங்களை கொடுக்கணும். ஆமென். பலகாரம் செய்து சாப்பிடுகிற அந்த பழக்கம் இன்றைக்கு நமக்கு இல்லாதனால்தான் எல்லா ஸ்வீட் கடையில் வாங்கி அதாவது சாப்பிட்றதுனால எல்லாருக்கும் சுகர் அதிகமாயிடுச்சு. இங்க பாருங்க, அந்த நாட்கள்ல நம்ம வீட்டில் இருக்கிற ஆச்சி மசாலா தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்கிற அம்மச்சிங்க அப்பச்சிங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, பலகாரம் சுடுவாங்க. என்னென்ன பலகாரம்? அதிரசம், அச்சி முறுக்கு, அப்புறம் முறுக்கு, அப்புறம் பிஸ்கெட்டுன்னு ஒன்று செய்வாங்க தெரியுமா? அதுக்கு ஏன் பிஸ்கெட்டுன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியாது. இந்த சீப்லலாம் செய்வாங்க, ரோலர் மாதிரி சுற்றுவாங்க, இந்த மாதிரிலாம் செய்வாங்கங்க. இப்போ என்னங்க செய்றீங்க நீங்க? இதே கேள்வியை என்ன கேட்டாலும் இதே தான். இது மாதிரிலாம் செய்து இவங்களெல்லாம் கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, செலவு பண்ணணும். இதெல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் வர வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, நாமளும் வந்து பஜனை பாடணும்.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், இங்கு பசு தொட்டியில் தலை சாய்க்கலான. இப்படிலாம் பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படிலாம் பாடும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பாடல் பிடிக்கும். ஆமென். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கீபோர்டு சோர்ந்து போகாத நான் போனேன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பஜனை மாதிரி பாடி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தின்பண்டங்களை கொடுத்து இயேசு ஏன் பிறந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி, நீங்க இது நமக்காக தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்மை ரட்சிக்க இயேசு பிறந்தார், நம்மை விடுதலையாக்க இயேசு பிறந்தாருங்க. இயேசு எல்லாருக்கும் தெய்வம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி வந்தது அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணோம், நம்ம சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படிலாம் சொன்னாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நமக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கும். ஒரு நாள் வந்து கேர்சல்ல உட்காருவாங்க, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு வந்து அவங்க எப்படியாவது பரலோக ராஜ்யம் வந்துடணும். அல்லேலூயா. அவங்க சர்ச்சுக்கு வராங்களோ இல்லையோ பரலோக ராஜ்யம் வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படிலாம் அந்த நாட்கள்ல இப்படிலாம் பயன்படுத்தினாங்க. இப்படிலாம் வந்து தங்களுடைய வீடுகளை, அவங்களுடைய பண்டிகை நாட்கள்ல நம்ம எப்படி அதை கான்டெக்ஸ்டலைஸ் பண்ணி நம்முடைய தேவனை நம்ம எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்றத என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்கள்ல எல்லாம் அப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஆச்சு. போகக்கூடாத, சுவிசேஷம் சென்றடையாத ஒரு ஸ்தலங்கள்ல, கம்யூனிட்டிக்குள்ள நம்ம சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகும்போது இப்படிப்பட்ட வீடுகளின் மூலமாய் தான் இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக் கொள்ளணும். இப்போ இந்த கதாபாத்திரங்கள்ல கழுதைய கூட நம்ம வர வச்சிருப்போம், நம்ம ஒட்டகத்தை பத்தி கூட பேசியிருப்போம், நம்ம ஆடுகளை குறித்து கூட பேசியிருப்போம். ஆனா எங்குமே நிறைய பேசப்படாத ஒரு பெரிய கேரக்டர் ஜீசஸ்னுடைய பர்த்ல யாருன்னா சிமியோன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சிமியோன் என்கிற ஒரு கேரக்டர், இங்க பாருங்க, சிமியோன் தான் சொல்றாரு, உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்படி அவர் சொல்கிற ரட்சணியம் என்ன அப்படின்றத பார்த்துக்கொள்ளதான் இந்த வேத வசனத்தை வாசித்தோம். பைபிள் தெளிவா சொல்லுது. இந்த சிமியன் யார் அப்படி என்று சொன்னால், அந்த நாட்களிலே முதல் பாயிண்ட் சிமியன் கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற முதல் பாயிண்ட் என்னன்னா, he was in tune with God when nobody was. அவன் காலத்திலே தேவனோடு கூட சரியான உறவுகளே இல்லாத ஒரு காலம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிமியோன் வாழ்ந்த நாட்கள் எப்பொழுது அப்படின்னா, சிமியோனுடைய நாட்கள இன்டர் டெஸ்டிமெண்டல் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கு. சைலண்ட் இயர்ஸ், 400 years of silent years. மல்கியாவில் இருந்து மத்தேயு, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியாவும் புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமாக மத்தேயுக்கும் நடுவுல 400 வருஷம். இந்த 400 வருஷத்துல பொலிட்டிக்கலி என்ன நடந்துச்சுன்றதுக்கு நமக்கு சரித்திரபூர்வமான தகவல்கள் உண்டு. ஓகே, பொலிட்டிக்கலி என்ன நடந்துச்சு, ஜியோகிராபிக்கலி என்ன நடந்துச்சு என்று தெரியும். ஆனா ரிலிஜியஸ்லி, ஸ்பிரிச்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா எங்குமே தகவல் கிடையாது. எங்குமே தகவல் கிடையாது. அப்போ அந்த நாட்களில் பைபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே நேரா எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னா, ஜீனியாலஜி முடிச்சு, வம்ச வரலாறு முடிச்சு, அந்த இடத்துல இயேசுவின் தாயாகிய அந்த மரியாளும் யோசேப்பு, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை குறித்து பைபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. லூக்கால நீங்க வாசிக்கிறப்போ அங்க வந்து நமக்கு சகரியாவை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, எலிசபெத்தை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஆனா வேற யாருமே வெளிப்பாடுகளை பெற்றாங்க. இப்போ நமக்கு வந்து நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா, இந்த ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ்ல நீங்க வாசித்து பாருங்க, இல்ல கிரானிக்கல்ஸ்ல, கிங்ஸ்ல, ராஜாக்கள், அவங்களுக்கு அப்புறம் எந்தெந்த ராஜா அப்படியே ஆர்டரா இருக்கும். ஏசாயாவுடைய ஊழியத்தின் முடிவிலே எரேமியாவின் ஊழியத்தின் முடிவிலே எசேக்கியேல், தானியேல், இப்படியே வந்து போஸ்ட் எக்ஸைலிக் அண்ட் ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபட்ஸ், அதாவது அந்த சிறைவாசத்துக்கு சிறைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்ததானே அந்த தீர்க்கதரிசிகள்,
போன இடத்துல யார் யார் தீர்க்க தரிசனம், போயிட்டு திரும்பி வரும்போது யார் யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைச்சா எல்லா ரெக்கார்ட்ஸ் பைபிள்ல இருக்கு. அதே மாதிரி மத்தேயுல இருந்து இருக்கு. ஆனா நடுவுல யார் இருந்தா அப்படின்றது இல்ல. அப்போ அந்த நாட்களில வெளிப்பாடுகள் இல்லாத நாட்கள். அந்த நாட்கள்ல வெளிப்பாடு வரணும்னா காய்ஃபா, அண்ணா அப்படின்றதான சீஃப் பிரிஸ்ட் இருந்த நாட்கள்ல வெளிப்பாடு அவங்களுக்கெல்லாம் வரல. ஆனா இப்படி எந்த விதமான ஆவிக்குரிய எழுப்புதலின் நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம் இல்லாத ஒரு இடத்துல சிமியோன் என்கிற ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனா இருந்தானாம். ஒரு அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சில நேரங்களில் சொல்றோம், என்னுடைய கல்லூரியில, என்னுடைய வேலை செய்யற இடத்துல, நான் போன நாட்டில் நான் மட்டும்தான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா இருக்கிறேன், அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது ஒரு 2-3 பேர் இருந்தா கூடி சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஒரு சர்ச் இல்ல, ஒரு ஃபெலோஷிப் இல்ல, அதனால தான் ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது, நான் பாவத்தில் விழுந்துட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் சொல்றோம். எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு அட்மாஸ்பியர் இல்ல, எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு வட்டாரம் எனக்கு இல்ல, ஒரு எழுப்புதலின் நாட்கள்ல நான் இல்ல. இங்க நீங்க யோசித்து பாருங்க, இந்த சிமியன் என்கிறதான இந்த மனுஷன் அவர் இருந்த காலத்துல 400 வருஷத்துக்கு தேவ வெளிப்பாடுகள் திருஷ்டாந்தகமா இல்லாத ஒரு நேரங்களில் இந்த மனிதனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தானாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ யாருக்கு ரட்சண்யம்? ரட்சணியத்தை கண்கள் காண நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக இங்க பைபிள் சொல்லுகிறபடி, இங்கே 25வது வசனத்தின்படி, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீதியும் தேவ பக்தியும். ஏன் நீதி வலியுறுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது? நீதி இல்லாத ஒரு நேர்மை இல்லாத ஒரு இடத்துலையும் ஒருவனால் நீதிமானாய் வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போத்திபாரினுடைய மனைவி தன்னுடைய இச்சைகளுக்கு தன்னை இணையும்படியான யோசேப்பு வாலிபனாய் இருந்த காலத்துல அவனை அழைக்கிறாள். அவள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அடிமைன்னா என்ன தெரியுமா? ஒரு அடிமைன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கும் அவன் செய்ய என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யக்கூடாது. ஒரு அடிமையை அவர்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்துவார்கள். சில சரித்திரங்களை படித்தவர்களுக்கு தெரியும் நான் சொல்றது. அந்த நாட்கள்ல எகிப்துல எந்த ஊர்ல அடிமைகள் இருந்தாலும் அந்த அடிமைக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் போதே தேவ பக்தியும் எழுப்புதலும் அந்த இஸ்ரவேலினுடைய விருத்த சேதனப்படுத்தப்பட்ட மக்கள் கூட்டம் தன்னை சுற்றிலும் இல்லாத போதிலும் அவன் எப்படி இருந்தான் என்று சொன்னால், அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தானாம். அல்லேலூயா. அப்போ ஒரு கல்லூரியிலேயே கிறிஸ்தவர்களே இல்லாத ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில நான் மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் அந்த இடத்தில் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும், கரைப்படாமல் வாழ முடியும். குற்றம் சாட்டப்படாதவளாய் இந்த சமுதாயத்தில் வாழ முடியுமா? முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அவங்க பாருங்க, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவனை நல்லா கவனிச்சு பாத்தீங்க. சிமியோன், he was honored, he was respected. சனகரிப் சங்கத்தினாலையும் அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியிலையும் இவன் கீர்த்தி பெற்றவரா இருந்தார், மரியாதை உள்ள நபரா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில எல்லாரும் அவருக்கு ஒரு தனியா ஒரு சிறப்பு, ஒரு செலிபிரிட்டி மாதிரி. சிமியன் அப்படின்னு சொன்னா, எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தில் சிமியன் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பெரியவர், அவர் கனத்துக்குரியவர், அவர் மரியாதைக்குரியவர் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, he operated the spirit of prophecy. அவருக்குள்ளே தீர்க்க தரிசன வரம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தீர்க்க தரிசன வரம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, he had a unique God given gift to discern the times. நேரங்களை கணிக்கக்கூடியதான அந்த ஒரு டிசர்ன்மெண்ட் இருந்துச்சு. டிசர்ன்மெண்ட்னா என்ன சொல்லுங்க பாப்போம்? பகுத்தறிகிறதான ஒரு கிருபை இருந்துச்சு.
காலங்களை பகுத்தறிகிறதான ஒரு நுணுக்கம். கரெக்டா கெஸ் பண்ணுவாரு, கரெக்டா கால்குலேட் பண்ணுவாரு, கரெக்டா அனலைஸ் பண்ணுவாரு, கரெக்டா காலங்களை யோசித்து பாருங்க. இந்த தேவனுடைய மனுஷன் அன்னைக்கு அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து போகிற எருசலேம், அநேக பலிகள் செலுத்தப்படுகிறதான அந்த தேவனுடைய ஆலயத்தில் எத்தனையோ குழந்தைகளை அன்னைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. குழந்தைகளை, எத்தனையோ குழந்தைகளை அவங்க விருத்த சேதனம் பண்ணிருப்பாங்க, பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கரெக்டா சரியா யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு வரும்போது இவர் அந்த இடத்தில் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஒருவேளை அவர் சாய் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருந்தா, அல்லது ஒரு ஜூம் மீட்டிங்ல அவர் உட்கார்ந்து இருந்தார்னா இயேசுவை மிஸ் பண்ணிருப்பார். ஆனா கரெக்டா அந்த பிரிசைஸ் மொமெண்ட்ல அவர் அந்த இடத்துல இருந்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மரியாதை, இந்த டிசைனிங் பவர், இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி, இந்த ஒரு ஹானர், இந்த ஒரு ரெஸ்பெக்ட், இந்த ஒரு ரெபுடேஷன், இப்படிப்பட்டதான ஒரு இடத்தில் அவர் இருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், வேதாகமம் சொல்லுகிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நல்ல கரங்களை தட்டி ஓ, he had the spirit of God. Hallelujah, praise the Lord. அதுதான் ஒரு தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர். எங்கேயாவது இந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியுதா? புதிய ஏற்பாட்டின் நாட்களில் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆவியானவர் இறங்கினார். ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவி, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாட்களில் சீசர் அகஸ்டஸ் ராயன் இருந்தான், ஏரோது இருந்தார்கள், ரிலிஜியஸ் லீடர்ஸ் இருந்தாங்க, சீஃப் பிரீஸ்ட் இருந்தாங்க, லிவைட்ஸ் இருந்தாங்க, இப்படி வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மீது தேவனுடைய ஆவியானவர் இல்லை. ஆனால் இந்த சிமியன் மீது பரிசுத்த ஆவி இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. He had the spirit of God on him. பைபிள் அங்க என்ன அழகா சொல்லுது பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஒரு முறை அந்த வேர்டு அப்படி வருது இல்ல. இரண்டாவது, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமாட மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டதா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இரண்டாவது முறை பரிசுத்த ஆவி என்ற ஒரு வேர்டு வருது. முதல்ல பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கணும், நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கணும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கணும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இருக்கலாம் பிரதர் சிஸ்டர், பட் do you really have a revelation? அவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரா? பைபிள் இங்க சொல்லுகிறது, பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. மூன்றாவது 27ஆம் வசனம், அவன் ஆவியின் ஏவுதனாலே தேவாலயத்தில் வந்தவனாய் இருந்தான். ஒரு அல்லேலூயா. He was led by the spirit of God. பைபிள் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது நமக்கு சுலபம். பைபிள் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். If you believe, if you have faith, you are a child of God. நீ தேவனுடைய பிள்ளை. ஆனா தேவனுடைய புத்திரன் என்கிறதான ஸ்தானம் யாருக்கு அப்படி என்று சொன்னால், தேவ புத்திரன் என்று சொன்னால் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு தேவனுடைய ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது. இவன் ஏவுதலின் பேர்ல சபைக்கு வந்தவனா இருந்தானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்போ நான் அப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தா தான் ரட்சியத்தை என் கண்கள் காண முடியும். தேவ பக்தி, தேவ நீதி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு,
பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை தான் என்னை ரட்சணியத்தை காண செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பைபிள் சொல்லுகிறது இந்த நேரத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ பிள்ளைய பார்க்கணும்னா இது மட்டும் இருந்தா போதாது. இந்த இடத்துல பைபிள் சொல்லுகிறது ரட்சணியத்தை காண, பைபிள் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தின்படியே, அவர்கள் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்களாம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் லாவை குறித்து பைபிள் பேசுது. அப்போ நியாய பிரமாணத்தின் முறை என்ன? வசனம் 22 சுத்திகரிப்பு, வசனம் 23 முதற் பேரான ஆண் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல், வசனம் 24 ஒரு ஜோடி புறாக்களையாவது காட்டுப்புறாவையாவது பலி செலுத்துகிறதான காரியம். இப்போ நியாய பிரமாணம் என்று சொன்னால், நமக்கு நியாய பிரமாணம் அப்படின்னா தேவனுடைய கட்டளை, கற்பனையை, தேவனுடைய வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மோசையின் பிரமாணம் அவர்கள் கை கொண்டார்கள். நமக்கு எது பிரமாணம்? இந்த கையில, நம்ம கையில இருக்கிறதான இந்த முழு வேதாகமும் தான் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரமாணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ ரட்சணியத்தை காண ஆவியின் ஏவுதலும் சத்தியமும் முக்கியம். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இந்த வேத புத்தகம் தான் நம்முடைய சட்ட புத்தகம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இதுதான் நம் வாழ்க்கையில நாம் கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புத்தகம். அப்போ சத்தியத்தினால நிரப்பப்பட்டு ஆவினால நடத்தப்பட்டா ரட்சணியத்தை காணலாம். புரியுதா? புரியலையா? புரியலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தினால நிரப்பப்படணும், ஆவினால நடத்தப்பட்டா ரட்சணியத்தை காண்போம். இன்னும் சில பேருக்கு புரியல, மறுபடியும் சொல்றேன். சத்தியத்தினால நிரப்பப்பட்டு, இந்த சத்தியத்தினால நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவினால ஏவுதல்னால வெளிப்பாடுகளை பெற்று நடத்தப்பட்டா ரட்சணியத்தை நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது ரெண்டு காம்பினேஷன் இணைந்து வரும்போது அவர் சொல்றார், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. உம்முடைய ரட்சணியம். சரி, ரட்சணியம் அப்படி என்றால் என்ன? சொட்டீரியோ என்கிறதான கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சொட்டீரியோ அப்படி என்று சொன்னால் கிரேக்க மொழியில ரட்சிப்பு என்ற அர்த்தம், டெலிவரன்ஸ் என்ற அர்த்தம். சால்வேஷன் அண்ட் டெலிவரன்ஸ். அப்போ இங்க எதிலிருந்து ரட்சிப்பு? ரட்சணியத்தை காண இதுல ஒரு க்ளூ உண்டு. ரட்சிப்பு, ரட்சணியம். ஓகே, இப்போ இவர் என்ன சொல்லுகிறார்ன்றதை கவனிங்களேன். இதுல ஒரு க்ளூ இருக்கு. இதை நல்லா நம்ம புரிந்து கொள்றதுக்கு இங்க பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனா இருந்தானாம். இஸ்ரவேலின் ஆறுதல் வர. ஆமென். அப்படி என்றால் இஸ்ரவேலர்களுக்கு ஏன் ஆறுதல் தேவைப்பட்டது? வேதாகமம் சொல்கிறது, சரித்திரத்துல மேதோ பெரிசியர்கள் பிறகு அந்த ஊரு, நம்ம ஊருங்க, இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோனியன் சிறைவாசத்திலிருந்து மறுபடியும் வந்து சொந்த பூமிக்கு வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கிரேக்கர்கள் ஆளுகை செய்தார்கள். கிரீக்ஸ், அலெக்சாண்டர் த கிரேட். ஓகே, கிரேக்கர்கள். ஆனால் கிரேக்க சாம்ராஜ்யம் உடைந்து 4 சக்கரவர்த்திகளாலே பிரிக்கப்பட்டது உலகம். அப்படி இருக்கிறதான ஒரு சமயத்துல தான் இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஃபோர்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீக்காக ரோமர்களுடைய ஆட்சி வந்தது. ரோமர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்த போது இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யூதாயா என்கிற பகுதிக்கு வந்ததனால யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் என்கிற தேசம் போகி யூதா என்கிற தேசத்தும் வந்து யூதாவில் இருந்தவர்கள் யூதர்கள் அப்படின்று அழைக்கப்பட்டு இந்த ஜூடாயா என்கிற இந்த ரீஜன் மேல 130 வருஷம் அவர்களுடைய ஆட்சி இருந்தது. எப்படி பிரிட்டிஷ் நம்ம 200 வருஷம் ஆட்சி செய்தார்களோ அது போல இவங்க 130 வருஷம். அப்போ ஏன் ஆறுதல் தேவைப்பட்டது இவங்களுக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் அந்த நாட்களில் they had been harassed. அவர்கள் மிகவும் மிகவும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். யாரால? ரோமர்களால. சிமியோன் அதை பார்த்து இருக்கிறார். ஏன் ரோமர்களால துன்புறுத்தப்பட்டாங்கன்னா, எப்படி என்னென்ன முறையில்? ஃபர்ஸ்ட் ஜூடா என்கிறதான இந்த பேரை அவங்க வந்து சீரியா என்று மாற்றி விட்டார்கள். பாலஸ்தீனா,
இந்த பேரை கொடுத்ததே யாரு தெரியுமா? ரோமர்கள் ஆட்சி காலத்துல தான் இது நடந்தது. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 63 BC-ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜூடா என்கிற யூதா என்கிற இவர்கள் இடத்தை சீரியா அண்ட் பாலஸ்தீனாவா கன்வெர்ட் பண்ணி பேரை மாத்துனாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, to erase the Jewish people's historical ties to the region. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய இந்த தமிழ்நாடு இன்னைக்கு சொல்லுகிறதான 32 இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள அடக்கி இருக்கிற தமிழ்நாடு. ஆனா ஒரு காலத்துல தமிழ் மாகாணம் அப்படின்னு இருந்தது. அப்ப அந்த மாகாணமா இருக்கும்போது பிரிட்டிஷ் நாட்கள்ல இது வந்து எதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த ஹிஸ்டரி நமக்கு இப்போ தெரியாது. இப்போ தமிழ்நாடுன்னு சொல்றதுனால நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தமிழ் மொழியின் மூலமாய் தான் மற்ற மொழிகள் வந்தது. ஆனா இப்போ நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல வரேன். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டதுனால இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள வர இதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு. இதுக்கு மேல போகும்போது இது வேற வேற ஸ்டேட் இப்ப சொல்றோம். ஆனா ஒரு காலத்துல இது எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா அந்த பேர் மாற்றம் என்பது என்ன தெரியுமா, அவர்களுடைய சரித்திர பிரகாரமாக அந்த ஊருக்கும் அவங்களுக்கும் இருக்கிறதான அந்த ஹிஸ்டரியே மாத்துறது. இப்போ ஜூடாயா அப்படின்னு இன்னைக்கும் சொல்லி இருந்தாங்கன்னா, பாலஸ்தீனா பகுதியில் அவங்க வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு ஏன் சண்டை போடுறீங்க, எதுக்கு பாலஸ்தீனாவை அடிக்கிறீங்க, பாலஸ்தீனியர்களுடைய தேசம் அது, இது வந்து உங்க இஸ்ரேல் தேசம், நீங்க ஏன் பாலஸ்தீனா வேணும்ன்றீங்க, உங்களுக்கு ஏன் பிரச்சனைனா அது எங்க தேசம் தான். இஸ்ரேலை கேட்டீங்கன்னா அவன் ஹிஸ்டரி சொல்வான். கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுத்த தேசம் அது, நீ பேரை மாத்தி பாலஸ்தீனான்னு வச்சிட்ட. பாலஸ்தீன தேசத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா யாக்கோபின் கல்லறையே பாலஸ்தீனத்துக்குள்ள தாங்க இருக்குது. இயேசு பிறக்கிற இடமும் எங்க தெரியுமா இருக்குது, இப்போ பாலஸ்தீனாக்குள்ள இருக்கு. ஆனா அந்த இடம் எங்க இருந்திருக்கணும், இஸ்ரேலுக்குள்ள இருந்திருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அடையாளங்கள் மாற்றப்படும். இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெருசலேமை கேபிட்டலோனியா என்கிற ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. இப்படி அடையாளங்களை மாத்திட்டாங்க. சரித்திரபூர்வமா அந்த இடத்துக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவை இவங்க துண்டிச்சிட்டாங்க. So displacement of Jewish people ஒரு பக்கம், emperor worship. உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களில் சக்கரவர்த்திகளை வணங்க வேண்டும். நெபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுத்தினான்னு சொல்றீங்களே, அந்த பொற்சிலை அவனுடைய உருவம் தான், அவனுக்கு அடையாளம். அந்த நாட்களில் ஃபாரோ, பார்வோனை கும்பிடணும். பார்வோன் ஒரு மனித கடவுள். சீசர் அகஸ்டல் ராயனை கும்பிடணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் இது பழகி போன காரியம். ஆனா யூதர்களுக்கு அப்படி கிடையாது. நீ பொற்சிலையை நடத்துறியோ, களிமண்ல செய்து நடத்துறியோ, இல்ல இரும்புனால செய்து நீ நிக்க வைக்கிறியோ, எந்த உருவத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரே தெய்வம், எங்களை நடத்தி வந்தவர் யெகோவா தெய்வம், அவரை மட்டும்தான் நாங்க வணங்குவோம். அல்லேலூயா. நீ அக்கினியில தூக்கி போட்டாலும், நீ நெருப்புல தூக்கி போட்டாலும், 7 மடங்கு நீ சூடு ஏத்தினாலும், சிங்க கெபிகளை போட்டாலும், நீங்க நிறுத்தின பொற்சிலையை வணங்கவே மாட்டோம், உன்னை ஆராதிக்கவே மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதனால எம்பரர் வொர்ஷிப்ல எல்லாரும் வணங்கும் போது இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வணங்காததுனாலேயே அவர்களுக்கு பயங்கர பெர்சிக்யூஷன், பயங்கரமான நெருக்கம். they paid high taxes, பயங்கரமாய் வரி கட்டினார்கள். அதனாலதான் ஆயக்காரர்களை கண்டா யூதர்கள் பரிசேயர்கள் எல்லாம் பயங்கரமா என்ன பண்ணாங்க, கோபப்பட்டாங்க. மத்தேயுவை கர்த்தர் அழைக்கும் போது மத்தேயு ஒரு ஆயக்காரன், சகேயுவை கர்த்தர் அழைக்கும் போது சகேயு ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், சீஃப் டாக்ஸ் கலெக்டர் சகேயு. அப்போ இதெல்லாம் நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரம், யூதர்களுக்கு பயங்கரம். they refuse to pay respect to Roman gods. பப்ளிக் அடோரேஷன், சாக்ரிஃபிஷியல் பார்ட்டிசிபேஷன்ல இவங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணாங்கன்னா ஒமிட் பண்ணானுங்க. நீங்க ஏதாவது அடிமையா இருந்தா கூட அவன் வீட்டுக்கு, ரோமர்கள் வீட்டில் பலி செலுத்தும் போது நான் இருக்க மாட்டேன்ட்டு முரட்டாட்டம் பண்ணானுங்க. இப்படி பயங்கரமான பிரச்சனைகள். அது மாத்திரம் இல்லாம ஏன் ஆறுதல் இவங்களுக்கு தேவைன்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சரித்திரம் சொல்லுது, இஸ்ரேல் had been so occupied for a very long time. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலி நீங்க பார்க்கணும், ஆவிக்குரிய விதத்துல. இந்த வசனத்தை சிமியோனுக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு பெரிய டிசையர் இருந்துச்சு. என்னன்னா, ரட்சகர் வருவார்,
ரட்சணியம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவனுக்குள்ள இருக்கிற பெரிய டிசையர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இந்த ஜனங்கள் இப்படி வேதனைப்படுறாங்களே, இப்படி கஷ்டப்படுறாங்களே, மேசியா வருவார் அப்படின்றதான அந்த ப்ராமிஸ அவன் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இவனுக்கு நல்லா தெரியும் மேசியா அவர் வந்தால்தான் இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதல் வரும், ஒரு தேறுதல் வரும். சோ எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அதற்காகவே காத்து கொண்டிருந்தான். இப்போ இதை நான் உங்களுடைய வாழ்க்கையில 11 மாசங்களில வராத ஒரு ஆறுதலும் வராத ஒரு ரட்சணியமும் அல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போய் தளர்ந்து போய் வெயிட் பண்ணி ஒவ்வொரு மாசமும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு அதிகமாகிடுச்சு. பயங்கரமான டிசையர் டு see the promise. எனக்கு முன்னாடி வாழ்ந்த பல பரிசுத்தவான்கள் சொன்ன மேசியாவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், ஆனா அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனா சிமியோன் அங்க இருக்கிறார். சிமியோனுக்கு இன்னொரு ரட்சணியம்னா என்ன தெரியுமா? சிமியோன் வயது முதிர்ந்தவர். சிமியோனுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார் என்ன தெரியுமா? நீ அந்த குழந்தைய ரட்சகரை மேசியாவை பார்க்கும் வரையிலும் மரிக்க மாட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பார்த்ததுக்கு அப்புறம் மரித்து போவாய். அப்போ இவருடைய டிசையர் என்னன்னா, இப்பொழுது சமாதானத்தோடு உம்முடைய அடியானை அனுப்பி விடுகிறீர் என்றாரு. இயேசுவை கண்ட பின்பு ஆண்டவரே சமாதானத்தோடு இப்ப நான் போயிடுவேன் அப்படின்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா இவ்வளவு நாளும் வரையும் அவருக்கும் சமாதானம் இல்லை. ரட்சணியம் சொல்லும் போது அது சமாதானம், ரட்சணியம் சொல்லும் போது விடுதலை, ரட்சணியம் சொல்லும் போது நித்திய ஜீவன், ரட்சணியம் சொல்லும் போது சுகம், ரட்சணியம் என்று சொல்லும் போது பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்த மனுஷன் சொல்றாரு, என்னுடைய ஒரே பர்பஸ் என்னவா இருந்துச்சுன்னா இந்த மேசியாவை பார்த்துடணும், அதுதான் என்னுடைய பர்பஸ். இப்போ அந்த மேசியாவை பார்த்துட்டேன். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடிச்சேன்றாரு. இப்போ சிமியனுக்கு இத மாதிரி ஒரு ஆசை தான். நானும் என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டேன். எனக்கு கர்த்தர் கடைசியா நீ இவரை பார்க்குற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும், இருந்துதான் ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் வெயிட் பண்ணேன். இப்போ அவரை பார்த்துட்டேன், நான் நிம்மதியா இப்போ பரலோகத்துக்கு வந்துடுவேன், என் கண்ணை மூடிடுவேன். இப்ப பாருங்க, இந்த நிம்மதி நமக்கு எப்போ வரும் தெரியுமா? மரண பயம் எப்போ நம்ம விட்டு போகும் தெரியுமா? என் பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஒரு நல்ல வீடை கட்டி கொடுத்து பேங்க்ல ஒரு 20 லட்சம் வச்சுட்டு நான் கண்ணை மூடிடணும். நீ கண்ணே மூட மாட்டேன். அந்த மாதிரி எண்ணம் வரவே வராது. எப்போ ஒரு மனுஷனுக்கு வரும்னா, இந்த உலகத்துல தேவன் என்னை எதற்காக வைத்தாரோ அந்த தேவனுடைய பரலோக நோக்கத்தை நான் நிறைவேற்றனல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், லார்ட் ஐ எம் ரெடி டு கம் ஹோம். நான் இப்போ வீட்டுக்கு வரதுக்கு நான் ஆயத்தம். அல்லேலூயா. சும்மாவே என்னை எடுத்துக்கொள்ளுங்க என்ன சாதிச்சிங்கன்னு எடுத்துக்கொள்றதுக்கு இல்ல, கர்த்தர் அப்படிலாம் எடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல என்னை கர்த்தர் எதுக்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் முடிச்சிட்ட உடனே ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த உலகத்தின் மேல பற்று இருக்காது. அல்லேலூயா. அது கிளியரா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அது எப்போ தெரியும்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் போதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிமியோன் இயேசு வருவதற்காக அவரை பார்க்கணும்ன்ற வாஞ்சை தான் அவன் வாழ்க்கையின் பிரதான வாஞ்சை. அவரை பார்த்துட்ட உடனே ஆண்டவரே, அதுதான் பெரிய வாஞ்சைனால இப்போ நான் ரெடின்னு சொன்ன மாதிரி நீங்களும் நானும் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் முதல் வருகைக்காக சிமியோன் காத்திருந்தது போல இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அந்த 2ஆம் வருகைக்காக நீங்களும் நானும் ஆவலோடு காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரா? சிமியோனுடைய ஒவ்வொரு நாளும் ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. காலையில போயிடுவாரு, டெம்பிளுக்கு போயிடுவாரு, குழந்தைகளெல்லாம் பார்ப்பாரு, சாக்ரிஃபைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் உள்ள பதபதைக்கும், இன்னைக்கு அந்த நாளா இருக்காதா, இன்னைக்கு அந்த ரட்சணிய நாளா இருக்காதா, இன்றைக்கு அந்த விடுதலை நாளா இருக்காதா, இன்னைக்கு அந்த ஜெயத்தின் நாளா இருக்காதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாரு பல வருஷமா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எதிர்பார்ப்பு, வருகை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு உண்டாகும்.